தாம்பரத்தில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு இயேசு கிறிஸ்து பிறப்பு முதல் உயிர்த்தெழுதல் வரை தத்ரூபமாக நடித்து உலக சமாதானம் அடைய வேண்டி சிறப்பு பிரார்த்தனை. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி சண்முகம் சாலை மார்க்கெட் பகுதியில் உள்ள தாம்பரம் கிறிஸ்தவ வியாபாரிகள் ஐக்கியத்தின் சார்பில் கடந்த 30 வருடங்களாக கிறிஸ்துமஸ் பெருவிழா இப்பகுதியில் நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த வருடமும் கடந்த 2 நாட்களாக மார்க்கெட் பகுதியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற விழா கூட்டத்தில் குரோம்பேட்டை நியூ லைஃப் ஜெம்ஸ் சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஐசக் டேனியல் குழுவினர் கிறிஸ்து பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல் ஆகியவைகள் குறித்து அனைவரும் கவரும் விதமாகவும் மெய்சிலிர்க்கும் வண்ணமாகவும் தத்ரூபமாக நாடகத்தை நடத்தினர். இதில் பொதுமக்களையும் பார்வையாளர்களையும் வெகுவாக கவரும் விதமாக கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னர் சாலைகளில் இரத்த காயங்களுடன் சிலுவையை சுமந்து செல்லும் இயேசு கிறிஸ்து போல் வேடம் அணிந்து அனைவரையும் பிரமிக்க வைக்கும் விதமாக நடித்து காட்டினர். முடிவில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அனைவருக்கும் நற்செய்தியை அறிவிக்கும் செய்தியை கூறி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்து ஏழை எளியவர்களுக்கு கிறிஸ்துமஸ் அன்பளிப்பை வழங்கினார். பின்னர் பொதுவாழ்வு ஜேம்ஸ் பேராலயத்தின் தலைமை போதகர் ஐசக் டேனியல் செய்தியாளர்களை சந்தித்து இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் கிறிஸ்து பிறப்பு முதற்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழும் வரை நடைபெறும் நிகழ்வுகளை நாங்கள் தத்ரூபமாக இங்கே நடித்து அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தோம். அந்த ஏற்பட்ட அந்த இதுவை பற்றி சொல்லுங்க. தத்ரூப காட்சிகள். ஓகே. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களோடு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவ வியாபாரிகள் மூலமாக இன்று சண்முகம் சாலையிலே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை தத்ரூபமாக அனைவருக்கும் நடித்து காண்பிக்க தேவன் கிருபை அளித்தார். இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்துல பிறக்க மாத்திரமல்ல, அவர் மனு குலத்துக்காக அவர் தன்னையே தியாகமாக ஒப்பு கொடுத்தார் என்பதை விளக்கும் வண்ணமாக தத்ரூபமான காட்சிகளோடு அநேகர் கண்ணீரோடு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். எல்லா ஜாதி இன பேதமின்றி எல்லா மக்களுக்காகவும் இயேசு இந்த உலகத்துல வந்தார் என்பதை நாங்கள் இந்த நாளில இந்த வியாபாரிகள் மூலமாக நடத்தப்பட்ட இந்த இடத்துல நாங்கள் செய்ய தேவன் கிருபை அளித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். நாம் உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்று சொல்லிக் கொடுத்தார். அதன்படியே இங்க இருக்க வியாபாரிகள் மூலமாக அநேகருக்கு நல்ல நல்ல நலத்திட்ட உதவிகள் இந்த நாளிலே செய்யப்படவும் தேவன் கிருபை அளித்தார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இதை தொடர்ந்து பாரத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. உலகம் ஃபுல்லா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எப்படி ஒற்றுமையா இருக்கணும் சகோதரத்துவம், அதை பத்தி எல்லா ஜாதி ஜனங்களுக்காகவும் நாம் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் கலவரங்கள், சண்டைகள், அதாவது நாட்டுக்கு நாடு, இன்னும் மக்களுக்கு மக்கள், ஜாதி சண்டைகள், இப்படி பலவிதமான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலகட்டங்களில் இதை போன்ற ஒரு காரியம் உலக சமாதானத்துக்காக
ஏன்னா எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த காரியத்தை ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தார். அதனால அந்த ரட்சிப்பை அனைவரும் பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். அந்த சமாதானம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிச்சயமாக தேவன் தந்தருள்வாராக. God bless you. உங்க பேரு பாஸ்டர் ஐசக் டேனியல், குரோம்பேட்டை.